ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 15ஆம் அத்தியாயம் வாமனாவதார கதை. அரசரே, உலக நன்மைக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பரமபுருஷர் விசித்திரமான மற்றும் அற்புதமான லீலைகளை செய்கிறார். அவருடைய எல்லா அவதாரங்களும் அப்படித்தான். நான் தற்போது கூறப்போகும் வாமனாவதாரமானது அதையே கேட்டது. பலி சக்கரவர்த்தி விரோச்சனன் என்ற அரக்கனின் மைந்தனாவார். அவர் தனது பெயருக்கு ஏற்றவாறு கரங்கள், பாதங்கள் மற்றும் உடல் உறுப்புகளில் மிகுந்த வலிமையை கொண்டுள்ளார். இருப்பினும் மற்ற அசுரர்களைப் போல் அல்லாமல் உள்ளதற்கும் இல்லாததற்கும் சாக்கு போக்குகளை கூறி அனைவருக்கும் பிரச்சனையையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் இயல்பு அவனிடம் இல்லை. அது மட்டுமல்ல, என்முன் நில்லுங்கள், மிகவும் தேவைப்படுகிறவர்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கும் ஒரு தாராளமான மனப்பான்மை கொடுப்பவர், தாராளமாக கொடுப்பவர் என்ற நற்பெயரை பெற்றார். இருப்பினும் தைத்தியர்கள் கடவுள்களை விரும்பாமல் அவர்களுடன் போரிட்டு அவர்களின் நிலங்களை கைப்பற்றுவது ஒரு பாரம்பரியமாகும். அதேபோல் தனது வலிமைக்கும் சக்திக்கும் வெகுமதியாக ஸ்வர்க்கம், பூமி மற்றும் பாதாள உலகத்தை வென்ற பலி சக்கரவர்த்தி 3 உலகங்களிலும் நிகரற்ற சட்டம் இயற்றுபவராக ஆனார். தேவேந்திரனின் நிலை சாதாரணமானது. அதிதி தேவியின் உடன் பிறந்த சகோதரியான திதி தேவி. இவர்கள் இருவருக்கும் ஒரே கணவர்தான். அவர்தான் கஷ்யப முனிவர். அவர் தனது மகன்களின் விவகாரங்களில் ஒருபோதும் தலையிட்டதில்லை. அதேபோல் தேவேந்திரனை திசை திருப்ப பறவைகளாக மாறி மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் வாழ்ந்து இலைகளையும் மரக்கிளைகளையும் தின்று கொண்டிருந்தனர் என்ற தீய செய்தியை கேட்ட போதும் காலமும் கர்மமும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று எண்ணி அமைதியாக இருந்தார் கஷ்யப முனிவர். குழந்தையின் தாயான அதிதியால் தனது பெண்மையை அடக்க இயலவில்லை. ஒரு நாள் அவள் தன் மகன்கள் மற்றும் மருமகள்களின் நிலையை குறித்து தன் கணவரிடம் கூறினாள். அவர் கண்ணீர் சிந்தினார். கஷ்யப முனிவர் கேட்டார். இதயம் உருகியது. பேசாமல் ஸ்ரீஹரியை மனதில் தியானித்து அதிதி தேவிக்கு ஸ்ரீ நாராயண அஷ்டாட்சர மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். நாளை முதல் இந்த மந்திரத்தை 2 மாலைகளிலும் 1 வருட காலம் இடையூறு இல்லாமல் அமைதியான மனதுடன் தினமும் குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கு ஜபிக்கவும். இந்த வருடம் முழுவதும் ஏக புக்தம் பற்றியது. அதாவது பகலில் உண்ணா நோன்பு இருந்து இரவில் மட்டும் சாத்வீக உணவை உட்கொள்வது. இந்த விதியை பின்பற்றி அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரியுங்கள். ஆண்டின் கடைசியில் பகவான் ஸ்ரீஹரியின் பெயரில் மந்திரங்களை கூறுங்கள். அவர் சர்வ வல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார். அவர் தனது வழிபாட்டு இடத்திற்கு சென்றார். விதிகளை பின்பற்றி அதிதி தேவி இந்த முறையில் மந்திர ஜபத்தை முடித்தாள். பகவான் ஸ்ரீஹரி தெய்வீக மங்களகரமான தெய்வமாக தோன்றினார். அதிதி தேவி அகமர்த்தா அரவிந்தாட்சனை புகழ்ந்தார். அந்த புகழால் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீஹரி அன்னையே என்றார். நான் தங்களது மகனாக பிறப்பேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தமக்கு தெரியும் என்று உறுதியளித்து விட்டு மறைந்து விட்டார் பகவான் ஸ்ரீஹரி. கஷ்யப முனிவரின் தவத்தின் பயனாக அதிதி தேவி இறுதியில் கர்ப்பவசமாகி ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த வடிவம் மிகவும் சிறியதாக இருந்தது. மிகவும் சிறியவனாக காணப்பட்டான். குள்ளனாக தோன்றினான். லேசாக சொன்னால் ஒரு குள்ளன். வாமனன் பிறந்தவுடன் பிரம்மதேவர் வந்து நேரடியாக ஜாதகர்மாவை செய்தார். வாமனன் என்ற பெயரை கூறிக்கொண்டு அவர் தன் சொந்த உலகத்திற்கு சென்றார். கர்ப்பம் முடிந்தவுடன் கஷ்யப முனிவர் வாமனருக்கு உபநயனம் செய்தார். வாமன மூர்த்தி பாரம்பரியத்தின்படி அவர்களிடம் கெஞ்சி பிட்சை கிண்ணத்தை கையில் வைத்து கொண்டு தன் தாயிடம் கூறிவிட்டு சென்றார். யாரோ அவர்கள் கடந்து செல்வதாக கூறினார்கள். பலி பேரரசர் ஒரு யாகம் செய்கிறார். அந்த பலி பேரரசரின் யாகத்திற்கு சென்று கேட்பவர்களுக்கு அவர் மிகுதியாக கொடுக்கிறார். சரி, நாம் அங்குதான் போகணும்.
என்று புன்னகையுடன் கூறிவிட்டு கிளம்பினார் வாமனமூர்த்தி. நான் தொடர்ந்து அடியெடுத்து வைக்கும்போது பூமி நடுங்கத் தொடங்கியது. இவ்வாறு அவர் சென்று யாகம் செய்யப்படும் யாக இடத்தை அடைந்தார். சூடான காற்று வீசத் தொடங்கியது. சிறிது தூசியை கிளறி கொண்டிருந்தது. யாக நெருப்பில் உள்ள நெருப்புக்கள் எரியவில்லை. ஹோதாக்கள் உச்சரிக்கும் மந்திரங்கள் பொருத்தமற்ற ஒலிகளுடன் வருகின்றன. புகழ்பெற்ற அவர்கள் எதையும் கவனிக்காமல் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அங்கே அமர்ந்திருந்தனர். பலி பழங்குடி தலைவரான சுக்ராச்சாரியாரிடம் என்ன விசித்திரம் என்று கேட்டார். சுக்ராச்சாரியார் உள்நோக்கத்துடன் புரிந்து கொண்டு இருப்பது உள்ளபடியே உள்ளது என்றார். அரசர், உன்னால் தேவர்கள் அரியணையிலிருந்து இறக்கப்பட்டனர். அவர்களிடம் திரும்பி சென்று அவர்களுக்கு அந்தந்த இடங்களை கொடுக்கும் நோக்கத்துடன் பகவான் ஸ்ரீஹரியானவர் அதிதி தேவியின் மகனாக ஒரு குள்ள வடிவில் பிறந்தார். தாங்கள் இப்போது செய்யும் யாகத்திற்கு அந்த பெரிய முனிவர் வந்துள்ளார். அவரது மகிமையின் காரணமாக இந்த அசாதாரணமான சூழ்நிலை எழுந்தது. சூரர்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்று குரு கூறிய போது பலி, ஆனால் இப்போது என்ன கடமை என்று கேட்டார். என்ன ஆயிற்று? தெய்வங்களின் நற்செயல்களாகவும் அசுரர்களின் தீய செயல்களாகவும் பகவான் ஸ்ரீஹரி இந்த வேடத்தில் தோன்றுகிறார். நீங்கள் அதை பின்பற்றினால் நன்றாக இருக்கும். தாம் என்ன, இந்த யாகத்தின் பெயரால் உங்களிடம் கெஞ்ச வரும் வாமனமூர்த்தியிடம் இதையோ அல்லது அதையோ கொடுப்பதாக வாக்களிக்காதீர்கள், உறுதி தராதீர்கள். அவ்வளவுதான். அதனுடன் விளையாடுங்கள். இதற்கு எதிராக சென்றால் உங்கள் ஆட்டத்தில் தோற்றுவிடுவீர்கள் என்று சுக்ராச்சாரியார் எச்சரித்தார். அந்த வார்த்தையானது பலிக்கவில்லை. குருதேவா, ஒரு சாதாரண மனிதர் கூட எதை கேட்டாலும் கொடுக்கும் தானம் செய்பவராக அறியப்படும் நான் ஒரு சத்தியமான ஸ்ரீ மகாவிஷ்ணு வடிவத்தை ஒரு யாகத்தில் கலந்து தேகி என்றால் ஒன்றுமில்லை என்று கூற முடியுமா? அது ஒருபோதும் நடக்காது. தாம் என்ன கேட்டாலும் நான் தருவேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பலி வெளிப்படையாக கூறினான். இதற்கிடையில் வாமனமூர்த்தி பலிபீடத்திற்குள் நுழைந்தார். அவர் பலி சக்கரவர்த்தியையும் யக்ஞத்தையும் மிகவும் பாராட்டினார். அந்த புகழுக்கு அடிபணிந்த பிறகு சூதுவாது இல்லாமல் தாம் விரும்பும் பலன் என்ன அன்புடன் கேட்டார் பலி சக்கரவர்த்தி. என்ன விஷயம்? தாம் பாதுகாப்பிற்காக 3 அடி மண் வழங்கினால் போதும், பிரம்மதேவரை போலவே நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று வாமனமூர்த்தி புத்திசாலித்தனமாக கூறினார். அதுதான் தமக்கு திருப்தியாக இருக்குமானால், பலி சக்கரவர்த்தி கூறினார், நான் முழு திருப்தி அடைவேன், நான் அதை செய்வேன். வாமனமூர்த்தி உற்சாகமாக கூறினார். சரி என்று கூறி யாகத்தை ஏற்றுக்கொண்டு தாரா வாமனமூர்த்தியிடம் சரணடைந்திருந்தார். சீடனின் மீது இரக்கம் கொண்ட சுக்ராச்சாரியார் நுட்பமான வடிவத்தில் நீர் தேக்கத்தில் கொம்பில் நுழைந்து நீரின் ஓட்டத்தை நிறுத்தினார். வாமனமூர்த்திக்கு இது புரிந்தது. அவர் தன் அருகிலிருந்த தர்பை புல்லை எடுத்து அதன் முனையால் கெண்டியில் உள்ள நீர் வரும் இடத்தில் குத்தினார். வலி தாங்க இயலாமல் சுக்ராச்சாரியார் ஒரு கண்ணின் பார்வையை இழந்து வெளியே வந்து விழுந்தார். இது மரணத்தை தவிர்க்க ஒரு கண்ணை இழக்கப் போகிறாய் என்று கூறும் ஒரு பழமொழியாக மாறிவிட்டது. வேறு என்ன? வாமனமூர்த்தியின் உள்ளங்கையில் நீரூற்று விழுந்தது. பிரம்ம பிரீத்தியின் பரிசாக நான் உங்களுக்கு 3 அடி நிலத்தை வழங்குகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பலி சக்கரவர்த்தி வாக்களித்தார். வாமனமூர்த்தி எனக்கு புரிகிறது என்றார். யாக நீர் அவர் கரத்தில் விழ அளவிற்கு வாமனன் உயரமாக வளர்ந்தார். அவர் ஒரு பாதத்தை பூமியிலும் மற்றொரு பாதத்தை வானத்திலும் மற்றொரு பாதத்தால் முழு பிரபஞ்சத்தையும் வென்றார். பலியை பார்த்து அவர் அன்புடன் பேசினார். பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கினார். பலி சக்கரவர்த்தியே, தாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் எனக்கு 3 அடி நிலத்தை கொடுத்ததால் உங்கள் தாராள மனப்பான்மையினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அச்சமற்ற மற்றும் பேரின்பமான
பாதாள உலகத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். உங்கள் குடும்பத்தினருடன் பாதாள உலகம் சென்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருங்கள். அங்கு சென்று இன்பங்களை அனுபவித்து நிம்மதியாக இருங்கள். இந்த வைவஸ்வத மன்வந்திரம் நிறைவடைந்ததும் தாங்கள் தேவேந்திரனாக மாறுவீர்கள் என்று வாமனமூர்த்தி கூறினார். என்ன ஒரு சிறந்த பரிசு! இதை கூறிவிட்டு பலி சக்கரவர்த்தி தனது சீடர்களுடன் பகவான் திரிவிக்ரமனை வணங்கி பாதாள உலகத்திற்கு சென்றார். அமராவதியில் வாமனமூர்த்தி தேவேந்திரனுக்கு தேவர்களின் கிரீடத்தை அணிவித்தார். அவர்கள் தங்கள் இடங்களில் வசதியாக இருக்கிறார்கள், யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல். சூரிய உதயத்தில் இந்த வாமனாவதார கதையை ஓதி வாமன மூர்த்தியை துதிப்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். ஒருவரின் வாழ்க்கையின் முடிவில் ஒருவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்கிறார். விஷ்ணுமூர்த்தி வாமன அவதாரம் எடுத்து யாகத்திலிருந்து 3 உலகங்களையும் எடுத்து தேவேந்திரனுக்கு கொடுத்து சூரர்களுக்கும் அசுரர்களுக்கும் எவ்வாறு நன்மை செய்தார் என்பதற்கான கதை இது. இப்போது கேளுங்கள். பிருகுநந்தர் என்று பார்கவராமர் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீஹரி சத்திரியர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்தினார் என்ற கதையை நான் தங்களுக்கு கூறுகிறேன். மார்க்கண்டேய முனிவர் பரசுராம மூர்த்தியின் அவதார கதையை இவ்வாறு கூறத் தொடங்கினார். 17ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.